நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதோ அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேவலமான கேடுகட்ட கேரக்டர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வேற யாரில் நம்ம ராஜேஸ்வரி கிட்ட வந்து கரெக்டா அந்த ரகுன்ற பேர்லயே நோர்த்த இருக்கா. அவன் வந்து கரெக்டா பணத்தை வாங்க வரான். அந்த சமயத்துல ஒரு நபர் பார்த்து நம்ம விஜய் கிட்ட சொன்னார் இல்ல, விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த செகண்டே அவனை போய் கைது செஞ்சாங்க. நம்ம ராஜேஸ்வரியை கைது செஞ்சாங்க. ராஜேஸ்வரி எந்த ஒரு உண்மையும் தான் வாயால சொல்லலை. அதனால அவளை விட்டுட்டு இதுக்கு மேல இவகிட்ட நம்ம எதுவும் பேசியும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால இவளை விட்டுட்டு இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இவகிட்ட பணத்தை வாங்கினானே அவனை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அவனை கண்டுபிடிச்சு அவனை அப்படியே சும்மா கைது செய்யறாங்க. கைது செய்யறதோட மட்டும் இல்லாம அவனுக்கு உழுது பாருங்க அடி, சும்மா தரமான அடியா இருக்க உடனே அவன் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு போனை கையில கொடுத்துறான். இதை பாருங்க, இதுக்கும் உங்க மனைவிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது எல்லாமே பண்ணதும் தீபிகா மேடமும் மறுபக்கம் ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரி இப்போ கொஞ்சம் தீபிகா மேடத்துக்கிட்ட பேஸ் கட்டுறாங்க. அதனால வேற வழி இல்லாம ராஜேஸ்வரி தீபிகா மேடம் என்கிட்ட இந்த மாதிரி ராஜேஸ்வரி மிரட்டு அவகிட்ட இருந்து ஆதாரம் இருக்கிற மாதிரி நீ ஒரு பக்கம் பிரதிபலி, அதுக்கப்புறம் பாத்துறவங்கள அவளை அப்படியே ஊம குத்துற குத்துல அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவ என்னைக்குமே நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே இவங்க சொல்றது ஒரு பக்கம் பாயிண்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. பாயிண்டோட இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம தீபிகா இருக்காங்கல்ல அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆதாரமும் கிடைச்சிருச்சு. அந்த ஆதாரத்தை போலீஸ் அதிகாரி நம்ம விஜய் கிட்ட கொடுக்க விஜய் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாரு. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம வெளியவே விடக்கூடாது சார், இவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும். பல பேரோட குடும்பத்தை இப்படி தான் நாசனம் பண்ணிருக்காங்க. பொய்யான ஒரு தகவலை வச்சுக்கொண்டு கையில் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆணவத்திலேயும் அகங்காரத்திலையும் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி நம்ம சும்மா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் சரி ஓகே நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், எல்லாமே வாஸ்தவமாக தான் இருக்குது, இதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு நல்லபடியாக இருக்குமா இருக்காதா, இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் அதாவது விஜய் இருக்கார்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டாரு கோபத்தில். ஒரு பக்கம் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவளெல்லாம் சும்மா விட்டது தானே நம்ம தப்பு, மல்லி மேலே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வன்மத்தை வச்சுக்கிட்டு ராஜேஸ்வரி அதுக்காக தூண்டி விட்டு ராஜேஸ்வரி ஒத்து போலன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை அழிக்க பார்க்குறாரு. இவளை எதானோ ஒன்று பண்ணணும், இவளை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, இவள் லாஸ்ட்டில் நமக்கே ஒரு பக்கம் ஆபத்தாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு நல்ல முடிவாக இருக்குமா, நல்லது ஒரு ஆரம்பமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா சொல்ல முடியாதுங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த பக்கம் பாசிட்டிவாக இருக்கலாம், அந்த பக்கம் நெகட்டிவாக இருக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம யோசிச்சு பார்த்து சிந்திச்சு அந்த விஷயத்துக்கான நம்ம ஒரு இதை செஞ்சாகணும். நம்ம எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டா லாஸ்ட்டில் அது நமக்கு தாங்க ஆபத்தாக முடியும். அதனால் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் கரெக்டாக சிந்திச்சு நிதானமாக செஞ்சாகணும் அப்படின்ற விஷயத்த நம்ம மனசில் வச்சுன்னு வேலையை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு விஷயம் தாங்க, அந்த விஷயத்த எந்த மாதிரி பண்ணுறாரு எந்த மாடுலேஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தீபிகா இருக்காங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிட்டான், இதுக்கப்புறம் விஜய் உன்னை சும்மா விட மாட்டான், எவ்வளோக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ விஜய் கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நீங்கள் எதுக்கு எனக்கு எந்த உதவியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா இருந்து கேட்குறாங்க. இதோ பார் தீபிகா, நீ இல்லை யாராக இருந்தாலும் நான் அந்த உதவியை செய்வேன், ஏன்னா நீ அந்த அதிகாரத்தில் இருக்க, உன்னால் எனக்கும் உதவி ஆக வேண்டியது இருக்குது, அதனால தான் அந்த உதவுறேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா மனசில் வச்சுக்கிட்டு என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு நான் கேட்டேன்னா அப்போ எனக்கு நீ உதவுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ தீபிகாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே சொல்லிட்டு தெரியல. இங்கே இருந்தால் நம்ம மாட்டிப்போம், வெளியே போனாலும் நாம தான் குற்றம் பண்ணோம்னு சொல்லிட்டு தெரிய வந்துடும். என்ன பண்ணலாம், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக சிந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த சிந்தனைகள் எல்லாமே ஒரு பக்கம் முற்போக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்தில் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். பாப்பா அதுக்கான தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அது நடக்குமோ இது நடக்குமோன்னு சொல்லிட்டு அதுக்கான தீர்வுகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு தீர்வு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காதுங்க. அதனால முயற்சி உடையார் இகழ்ச்சி விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஆழமாக மனசுக்குள்ளே போட்டுட்டு தான் ஆகணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு இந்த பிரச்சனை இனிமேல் நமக்கு வேணாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த தீபிகாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. அதனால தீபிகாவை இப்போதைக்கு நம்ம கைது செய்ய வேணாம். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபிகாவை கைது செஞ்சாலும் ராஜேஸ்வரி தப்பிச்சிருவா, ராஜேஸ்வரி தான் உண்மையான குற்றவாளி அப்படின்றதுக்கான போதுமான ஆதாரம் நம்ம கிட்ட இல்லை. அந்த ஆதாரம் தீபிகிட்ட தான் இருக்குது. தீபிகாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் நமக்கு இன்னும் தெரியலன்ற மாதிரியே வச்சுக்கிட்டு அந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டது நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவமாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது, அதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபட்டு தான் ஆகணும். இப்படியே விட்டால் லாஸ்ட்டில் நமக்கு தான் தலைவலியாக இருக்கும். பார்ப்போம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், அதுக்கு ஏற்ற மாதிரி இடத்துல இறங்கி அடித்து ஒட்டே வர்றான் பாரு வேட்டைக்காரன் அந்த மாதிரி அடித்து அவங்கள ஓட ஓடலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த முடிவு நல்லதாக இருக்குமா, எப்படி அமையும், எந்த விதத்தில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, கதிரேசனை ஒரு பக்கம் விஜய் பார்த்துறாரு. பார்த்துட்டு என்ன மாப்பிள்ள என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்க உடனே, யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, மல்லியை மாட்டிறதுக்கோசரம் தீபிகா கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். உனக்கெல்லாம் மனசாச்சுன்றது இல்லையா? எனக்கு என்ன மாப்பிள்ள மனசாச்சா? என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது தான் தப்புன்னா அது எப்படி மாப்பிள்ள தப்பாகும்? நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்க மாட்டேன். என்னோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கல. சரி ஓகே, என் பேத்தியான என் கூட இருக்கணும்னு நினைச்சா அதுவும் எனக்கு நடக்கல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ண சொல்ற சொல்லு பார்க்கலாம். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன். அதெல்லாம் நான் வெற்றி அடையணும்னு பார்ப்பேன். இதுதான் என்னோட குறிக்கோள், இதுதான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான நோக்கம், அதுக்கான நேரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு வெயிட்டிங்கில் இருந்துட்டு இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.